பார்த்து வருகிறோம். கொங்கு மண்டல மாவட்டங்களில் திமுக வேட்பாளர்களை இறுதி செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு பண்ணலாம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவரிடம் இன்று 3வது நாளாக திமுக தலைவர் நேர்காணல் நடத்தி வருகிறார். இன்றைய தினம் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடைபெறுகிறது. கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கோவை மற்றும் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு காலையில் நேர்காணல் நடைபெறுகிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நேர்காணலுக்காக விருப்பமனு அளித்தவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய இன்றைய தினம் மட்டும் 600 பேர் இந்த விருப்பமனு அளித்திருக்கிறார்கள். காலையில் நடைபெறக்கூடிய இந்த நேர்காணலுக்கு மட்டும் 600 பேர் கலந்து கொள்ள இருக்காங்க. இதில் முக்கிய நபர்களாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அமைச்சர்கள் கயல்விழி செல்வராஜ், மூப்பை சாமிநாதன், மதிவேந்தன், முன்னாள் எம்பி அந்தியூர் செல்வராஜ், அதேபோல் தற்பொழுது மாணவரணி செயலராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வீரமணி, கொள்கை பரப்பு இணைச்செயலராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி, மகேந்திரன், கார்த்திகேய சிவசேனாபதி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் வேட்பாளர்களாக ஏற்கனவே விருப்பமனு அளிச்சிருந்தாங்க. அவங்களிடம் முதலமைச்சர் இன்றைய தினம் நேர்காணல் நடத்துகிறார். தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை இந்த நேர்காணலின் போது முதலமைச்சர் கேட்கிறார். தொகுதியில் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது, அரசினுடைய திட்டங்கள் மக்களிடம் மக்களுடைய வரவேற்பு எவ்வாறு இருக்கிறது, அதேபோல் பூத் கமிட்டி உள்ள பணிகள் உள்ளிட்டவைகள் குறித்தெல்லாம் முதலமைச்சர் நேரடியாக நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டிருக்கிறார். அதேபோல கூட்டணி பலம் என்ன, கூட்டணிக்கு தொகுதிகள் விட்டுக் கொடுத்தால் அது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது உள்ளிட்ட கேள்விகளும், அதேபோல சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் இந்த நேர்காணலின் போது கேட்டிருக்கிறார். சிலருடைய செயல்பாடுகள் குறித்து ஏற்கனவே அந்த விவரங்களெல்லாம் முதலமைச்சர் வைத்திருக்கார். அந்த விவரங்களின் அடிப்படையிலும் கேள்விகள் கேட்கப்படுகிறது. சில தொகுதிகளை கூட்டணிக்கு விட்டுக் கொடுக்க வேண்டாம் என்று நிர்வாகிகள் பலரும் கருத்து தெரிவிக்கிறாங்க. இன்றைய தினம் கொங்கு மண்டலம் என்பது ஏற்கனவே அதிமுக அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த முறை திமுக அதிக அளவில் வெற்றி பெற வேண்டும் என்ற வேகத்தோடு தேர்தல் பணி நடத்தி வரக்கூடிய நிலையில் இன்றைய நேர்காணல் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கொங்கு மண்டல மாவட்டங்களில் திமுக வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது நேர்காணல் நடத்தி வருகிறார். கோகுல், இன்றைய தினத்தில் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துகின்றன? நிச்சயமாக இன்றைய தினம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் திமுக கூட்டணி சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. காலையில் மக்கள் நீதி மையம் காலை 11 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு வரவிருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முதலமைச்சரை முகாம் அலுவலகத்தில் சந்தித்து பேசியிருக்கார். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. கூடுதல் தொகுதிகளை கேட்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த முறை கடந்த முறை வழங்கிய 6 தொகுதிகளை வழங்க திமுக முன்வந்திருப்பதாகவும், ஆனால் இரட்டை இலக்கம் என்ற தொகுதி எண்ணிக்கை எதிர்பார்த்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்போது 8 தொகுதிகள் வரை எதிர்பார்ப்பதாக தகவலாம் இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சரை தொல் திருமாவளவன் சந்தித்து பேசியிருக்கார். இந்த சந்திப்புக்கு பின்னர் நாளைய தினம் ஒரு அதிகாரப்பூர்வமாக திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.